இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் இந்த சண்டே கிளாஸ்ல மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சீசனை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அந்த சீசன் யாருன்னு சொல்லி பார்ப்போமா? தோமா அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஐயோ ஐயோ, தோமா அவர்களை பார்க்க பார்க்க படிக்க படிக்க எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. 12 சீடர்கள் கிட்ட இல்லாத நிறைய குணாதிசயங்களும் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் இயேசு கிறிஸ்து யாரை கொண்டு செஞ்சாங்க? தோமாயை வச்சுதான் செஞ்சாங்களாம். வாங்க இந்த சீடர்களுடைய எபிசோட்ல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே நம்ம ஸ்டோரிக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால ரூபவதி அக்கா வந்து பிரேயர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக ரொம்ப அருமையான சூப்பரான ஒரு பாட்டுக்கு நானும் ரூபவதி அக்காவும் டான்ஸ் ஆட போறோம். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குட்டீஸ் ஜெபிப்போமா? எல்லாம் கண்ணை மூடுங்க பாப்போம். கை கூப்புங்க, முட்டி போடுங்க பாப்போம். பிரேயர். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இம்மட்டுமாய் ராஜா எங்களை வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, கடந்த வருடங்கள் எல்லாம் ராஜா, கடந்த மாதங்கள் எல்லாம் ஏசப்பா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, அந்த புது மாதத்தை காண என் தேவன் தந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. கர்த்தாவே ராஜா நன்றி ஆவியானவரே அப்பா. அந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் என் தேவன் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க ஏசப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு என் தேவன் பேசுங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைபடுங்க ராஜா அப்பா. பிள்ளைகள் பார்க்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் கரத்துல அர்ப்பணிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே நன்றி ஆவியானவரே. ஒவ்வொன்று ஆண்டவரே இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு ராஜா அப்பா பிரயோஜனமா இருக்க என் தேவன் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ராஜா, இதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் ஏசப்பா. எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை துமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். வந்திருக்கோம் அப்படின்னா இது வந்து சீடர்களுடைய டைம். இன்னைக்கு நம்ம எத்தனாவது சீடர்களை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? 7வது சீசனை குறித்து நம்ம பார்க்க போறோம். மத்தேயுல தோமா அவர்கள் வந்து 7th ஸ்டேஜ்ல இருக்காங்க. லூக்கா மார்க் அதுல வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா 8th ஸ்டேஜ்ல இருக்காங்க. சரியா? வாங்க இப்ப நம்ம தோமாயை குறித்து பார்க்கலாம். தோமா அப்படின்ற வேர்ட் வந்து கிரேக்க மொழியில இருந்து எடுக்கப்பட்ட வேர்டு. அந்த வேர்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இரட்டையர்கள், ட்வின்ஸ் அப்படின்னு அர்த்தமா. அப்போ நான் நினைக்கிறேன் ஒருவேளை தோமா கூட பிறந்தவங்க யாராவது ட்வின்ஸ் இருப்பாங்களோ தெரியல. ஆனா அந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்கல. அப்புறம் தோமா எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா கலிலேயா ஊரை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு தச்சு தொழிலாளியா இருந்தவர். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா காலப்போக்கில் அவங்க என்ன பண்றாங்க, மீன் பிடிக்கிற கலிலேயாவில் இருக்கிற கடல்ல மீன் பிடிக்கிற தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறம் பிலிப்பு இருக்காங்கல்ல, நம்ம பிலிப்பண்ணை வந்து தோமா கிட்ட இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி இன்ட்ரோ பண்ணி ஏசப்பாவோட சீடர்கள் ஆனாங்க. சரி, நம்ம இதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டாம், குட் கேரக்டர்ஸ் பார்த்துடலாமா? தோமாவோட குட் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ எப்படி உங்களுக்கு சொல்றது புரிய வைக்கலாம். இப்போ வந்து என்ன பத்தி நம்ம சிங்கி இருக்காங்கல்ல, சிங்கி ஒரு அக்கா கிட்ட போய் சொல்றாங்க சாரதாக்கா குண்டா இருக்காங்க அப்படின்னு. அப்ப அதை கேட்ட ஒருத்தவங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க சிங்கி உன்னை பார்த்து குண்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு. உடனே தோமா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ப மாட்டாங்களாம். யாரு என்னமோ சொல்லிட்டு போட்டு நம்பவே மாட்டாங்களாம்.
ஃபர்ஸ்ட் அவர் தீர விசாரிப்பாங்களாம், கன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மேட்டர் வந்து கண்ணு முன்னால நடந்தா மட்டும்தான் அவங்க நம்புவாங்களாம். இல்லைன்னா முக்காவாசி எந்த விஷயத்தையுமே அவர் நம்பவே மாட்டாராம். எளிதில் யார் எந்த ஒரு நம்பிக்கைக்குரிய ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல கூட பழகினவங்களா இருக்கட்டும், ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், யார் எந்த விஷயத்த சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டாங்களாம். அதனாலதான் கூட இருக்கிற சீஷனே ஏசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொன்ன உடனே தோமா என்ன பண்றாரு, நம்பவே இல்லை. ஆக்சுவலி அவருக்கு வந்து இயற்கையாகவே அந்த கேரக்டர் இருந்துச்சான். அதுக்கப்புறம் ஏசப்பா உயிர் தெழுந்தாங்க. அப்புறம் வந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல மேல்மாடி அபிஷேகத்துல அவங்க எல்லாரும் நிரப்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் சீட்டு குலுக்கி போடுறாங்க. அதுல தான் நம்ம தோமா வந்து எங்க போறாங்க அப்படின்னா ஒரு 5 பட்டணத்துக்கு போறாங்க, தேசத்துக்கு போறாங்க ஏசப்பாவோட சுவிசேஷத்தை சொல்றதுக்கு. அதுல பார்த்தியா, பெர்சியா, மேதியா, சித்திரிக்கியா அப்படின்ற 4 பட்டணத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு சுவிசேஷம் சொல்ல போறாங்க. அங்க இருந்து சுவிசேஷம் சொல்லி நிறைய ஆத்துமா ஜனங்கள் எல்லாம் ஆதாயம் படுத்துறாங்க, ஏசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாங்க. அங்க இருந்துதான் ஒருத்தர் வந்து ஒரு வணிகர் அப்படின்னா என்ன சொல்றது, வணிகர்னா எனக்கு தெரியலையே இங்கிலீஷ்ல. அந்த வணிகருக்கு கான்டாக்ட் கிடைக்குது நம்ம தோமா அவர்களுக்கு. அவரோட பேர் என்னன்னா ஹப்பான். அவர் பேர் என்னது, ஹப்பான். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வாங்க ஐயா நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தோமாவுக்கும் நிறைய பாரம், எப்படின்னா நம்ம இந்தியா தேசத்துக்கு போகணும், நிறைய ஜனங்களை ஆத்தும ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப ஆத்தும பாரத்தோடு என்ன பண்றாங்க, தோமாவும் நம்ம ஹப்பான் அவர்களும் எங்க போறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தேசத்துக்கு வராங்க. கடல் வழியா வரல, நம்ம வந்து தரை வழியா நடந்து வராங்க. நடந்து வர டைம்ல நடந்து வரும்போது நிறைய பட்டணங்களை நிறைய தேசத்தை கடந்து வர்றாங்க. அந்த டைம்ல நிறைய இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாங்க. அப்படியே சிந்து சமவெளிக்கு வர்றாங்க. சிந்து சமவெளிக்கு வரும்போது அங்க ஒரு ராஜா, அந்த ராஜா பேர் என்ன தெரியுமா, ரொம்ப அழகான ஒரு ராஜா பேருன்னா நம்ம தோமா வந்து ரொம்ப அழகா பேசுவாங்களாம். அந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ளே அந்த தமிழ் எல்லாம் ரொம்ப அழகா, தமிழ் கேரளா அந்த லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப குயிக்கா படிச்சுக்கிட்டாங்களா தோமா அவர்கள். அப்போ அந்த கொண்டோபோரஸ் வந்து மித்தவங்களுக்கு தோமா வந்து சுவிசேஷம் சொல்லும் போது அதை ரொம்ப ருசிச்சு அப்படியே கவனிப்பாங்களாம், மெய் மறந்து கவனிப்பாங்க. அப்போ நீங்க வந்து அந்த ஹப்பானும் அந்த அந்த தோமாவும் என்ன பண்றாங்கன்னா நம்ம கொண்டோபோரஸ் ராஜா கிட்ட சுவிசேஷத்தை சொல்றாங்க. உடனே ராஜா என்ன பண்றாரு, நீங்க வந்து நல்ல காரியங்களை செய்யுங்க, உங்களுக்கு அரண்மனை கட்டுவாங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, அப்படியா அப்ப எனக்கு நல்ல நீ அரண்மனை கட்டித்தா அப்படின்ட்டு அந்த கொண்டோபோரஸ் ராஜா என்ன பண்றாரு நம்ம தோமா கிட்ட சொல்றாங்க. உடனே நிறைய பொற்காசுகள் கொடுக்குறாங்க. தோமாவும் அந்த பொற்காசுகள் வாங்குறாங்க. நிறைய தங்கம் வெள்ளி அதெல்லாம் வாங்கி என்ன பண்றாங்கன்னா சுவிசேஷ பணிக்காக அந்த பைசா முழுசும் செலவு பண்ணியிருந்தாங்க. செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிற ஊர் ஜனங்கள் எல்லாருமே கொண்டோபோரஸ் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ராஜா நீங்க அரண்மனை கட்டுறதுக்கு இவர்கிட்ட நீங்க காசையும் பொற்காசுகளையும் கொடுத்தா இவரு சுவிசேஷத்துக்காக செலவு பண்றாரு, உங்களுக்கு ஒரு அரண்மனை கட்டுறதுக்கு ஒரு அடிக்கல் கூட இவரு நாட்டல அப்படின்னு சொல்றாரு. ராஜாவுக்கு வந்துச்சே கோபம். கூப்பிடுங்க அந்த தோமாவை, அவனை கூட்டிட்டு வந்த வணிகரை கூப்பிடுங்க அந்த ஹப்பான அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்துல ஏசி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 2 பேரையும் தூக்கி போய் ஜெயில கொண்டு போய் போட்டுட்டாரு. ஜெயில போய் இருக்காங்க, கொஞ்ச நாள் ஆகுது. ஆனா தோமா என்ன பண்றாங்க, ஜெயில இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க நல்ல பாட்டு படிச்சு நல்ல துதிச்சு நல்ல ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா கொண்டோபோரஸ் ராஜாவோட சகோதரனாகிய காத் அப்படின்ற ஒருத்தருக்கு என்ன ஆகுதுன்னா உடல்நல பாதிக்கப்பட்டு அவர் என்ன பண்றாரு, கோமா ஸ்டேஜுக்கு அவர் போயிடுறாரு. கோமா ஸ்டேஜுக்கு போன உடனே அவர் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு அந்த எப்படி சொல்றது அந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அந்த டைம்ல கொண்டோபோரஸ் ராஜாவுக்காக கட்டப்பட்டிருக்கிற அரண்மனையை பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு ஆள் வந்து சொல்றாங்களாம், இந்த ராஜா தோமாயை கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்சிருக்காரு, அந்த தோமா கண்டிப்பா உங்க ராஜா கொடுத்த பொற்காசுகளை வச்சு இவர் அரண்மனை கட்டியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கிட்ட ஒரு ஆள் வந்து காட்டுறாங்களா, பாத்தீங்களா இதுதான் கொண்டோபோரஸோட அரண்மனை அப்படின்ட்டு. அந்த அரண்மனை பாத்தீங்கன்னா அவ்வளவு பளபளன்னு ஜொலிப்பா இருந்துச்சாம். ஆனா கோமால இருந்தவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா மறிச்சு போயிட்டாரு. அப்ப இந்த காத்துன்றவர் மறிச்சு போயிட்டாருன்ற விஷயம் யாருக்கு தெரிய வருது, தோமாவுக்கு தெரிய வருது.
உடனே கொண்டு போற ராஜா என்ன பண்றாரு, ஏன்னா இவருதான் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்திருக்கிறாரு, அதனால தோமாயை கூப்பிடுங்க, கொஞ்சம் ஜெபிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தோமாயை கூப்பிட்டாச்சு. கூப்பிட்ட உடனே தோமா என்ன பண்றாரு, காத்து பக்கத்துல போய் நின்று இயேசுவின் நாமத்தினால மரித்து போன காத்தே நீ எழும்பு அப்படின்ன உடனே காத்து எழும்பி உட்கார்ந்தாராம். எழும்பி உட்கார்ந்து அடுத்த செகண்ட் நம்ம கொண்டு போற ராஜாயை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஐயா நீங்க பண்ணது தப்பு ஐயா, தோமாவையும் அப்பானையும் அடிச்சது தப்பு, அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்சது நீங்க தப்பு, நீங்க கொடுத்த பொற்காசுகளை வச்சு தோமா பரலோகத்துல உங்களுக்காக அரண்மனை கட்டியிருக்காருன்னு சொன்ன விஷயத்திலேயே கொண்டு போற குடும்பத்தினரும் காத்தோட குடும்பத்தினரும் அவங்க சுத்தி இருந்த எல்லாரும் சிந்து சமவெளியில இருக்கிற ஆல்மோஸ்ட் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு தோமாவினால ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டாராம். பாத்தீங்களா பிள்ளைங்களா, எவ்வளவு ஒரு அற்புதம், எவ்வளவு ஒரு அதிசயம் அப்படின்னு பாத்தீங்களா. அதே மாதிரிதான் அங்க இருந்து என்ன பண்றாரு, கேரளாவுக்கு போறாங்க, கேரளாவுல இருந்து ஊழியத்தை செய்யறாங்க, கேரளாவுல இருந்து இங்க போறாங்க அப்படின்னா திருப்பி தமிழ்நாடுல வந்து மயிலாப்பூருக்கு வர்றாங்க, மயிலாப்பூர்லயும் ஊழியத்தை செய்யறாங்க அப்படின்ற கோட்டமங்கலம்ன்ற இடத்துக்கு வர்றாங்க. 1500 ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, 1400 ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போக போக 1000, 1500, 2000 அப்படி உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு திருச்சபையை கட்டிட்டு வந்துருவாங்களாம். போவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, திருச்சபையை கட்டிட்டு வந்துருவாங்களாம். அங்க இருக்கிற ஒரு ஆளை என்ன பண்ணிடுவாங்க, பாஸ்டரா நியமனம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதான் கேரளா பகுதியில நம்ம தோமா அவர்கள் ஊழியத்துக்கு போகும்போது திரிஷூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனாங்களாம். ஆக்சுவலி இந்த திரிஷூர்ன்ற இடத்த கேள்விப்பட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா, ஏன்னா என் ஃப்ரெண்டும் திரிஷூர் காரிதானே, அதனாலதான் இதை பார்த்த உடனே போன் பண்ணி அவளுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன். சரி இது பரவ சொல்றேன். திரிஷூருக்கு போறாங்க, அங்க போன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கிற சாஸ்திரிகள், ரிஷிகள், அதுக்கப்புறம் மந்திரவாதிகள், பூஜாரிகள், இவங்க எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. அங்க எல்லாருமே நம்பூதிரிகள்லாம் இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் இப்ப சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னா இவங்க நம்ம தோமா அவர்கள் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, நீங்க எல்லாரும் லேவியர்கள். லேவின்னு ஒரு 12 கோத்திரத்துல லேவி கோத்திரம்னு ஒண்ணு உண்டு. அந்த லேவியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துலதான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாது. உங்களை மாதிரி நீங்களும் இந்த கோயிலும் தான் இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க எல்லாரும் யாரு, ஒரு லேவியர்கள். ஆனா நீங்க இந்த வழிபடுற எல்லா சிலை வழிபாடுகளும் தப்பு. இது வந்து நம்மளா கைனால வார்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி பிரசங்கத்தை சொல்லி எத்தனையோ நபிகளையும், எத்தனையோ நம்பூதிரிகளையும், எத்தனையோ பூசாரிகளையும், எத்தனையோ முனிவர்களையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்களாம் நம்ம தோமா அவர்கள். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அங்க அந்த பக்கத்துல இருக்க கோயில இருக்க இனி ஒரு பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர கோபம் தோமா மேல. அவ்வளவு பொறாம அவங்களுக்கு. என்னடா இவன் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து இப்படி ஏசப்பா பத்தி சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்காரு, இவரெல்லாம் வெளிநாட்டு சாமியாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து பூசாரி வந்து என்ன பண்றாரு, தோமா கிட்ட சண்டை போடுறாரு. இல்ல நீ இனிமேல் சுவிசேஷத்தெல்லாம் பிரசங்கிக்க கூடாது அப்படின்ட்டு. அப்ப தோமா சொல்றாங்க, சரிப்பா உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி, உங்க தெய்வம் பெரியதா என் தெய்வம் பெரியதான்னு பாத்துருவோமா. அதே மாதிரி அந்த கோயிலுக்கு வெளியே இருக்கிற ஒரு குளம் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஹிந்துல இருக்கிறவங்க எப்படின்னா அந்த கோயில்ல இருந்து குளிச்சுட்டு அப்புறம் தான் அந்த கோயிலுக்குள்ள போறது வழக்கமா. அப்ப அந்த குளத்துல என்ன பண்றாங்கன்னா, நீ தண்ணிய கோரி மேல நீ ஊத்தும் போது அந்த தண்ணி அப்படியே நிக்கணும். நீ கோர்ன தண்ணி வந்து அப்படியே குழியோடு இருக்கணும். அப்படி இருந்து அப்படின்னா உன் தெய்வம் பெரிதுன்னு நான் ஒத்துக்கிடுறேன். அகர் நான் தண்ணிய கோரி மேல ஊத்தும் போது அது தரித்து நின்றுச்சு அப்படின்னா நீ ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இந்த சவாலுக்கு நீ தயாரா அப்படின்னு கேட்கும் போது அந்த பூசாரி என்ன பண்றாரு, உடனே அவர் மாறு தட்டிட்டு சொல்றாரு, வா சவாலுக்கு தயார்னு. அப்புறம் ஒரு 3-4 குறிப்பிட்ட டேஸ்க்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த போட்டிக்கு தயாராகிறாங்க. ஊர் ஜனங்கள் எல்லாமே சுத்தி நிக்கிறாங்க. அந்த பூசாரி என்ன பண்றாரு, தண்ணிய கோரிட்டாரு. ஃபர்ஸ்ட் தண்ணியை கோரின உடனே அந்த தண்ணி எப்படி இருக்கணும், தண்ணியை எடுத்தது போல இந்த ஷேப்ல இருக்கணும்ல, ஆனா அந்த ஷேப்ல இல்ல. சரி பரவாயில்ல, இது உனக்கு எக்ஸ்கியூசிபிள்னு சொல்லிட்டு மேல தூக்கி தண்ணியை ஊத்தும் போது அந்த தண்ணி தரிச்சு நிக்கணும் அப்படின்னு உடனே பூசாரி மேல தூக்கி ஊத்துறாரு. பொத்துன்னு தண்ணி யார் மேல விழுந்துருது, பூசாரி மேலே விழுந்துருது. இவருக்கு பயங்கர அவமானம். ஐயோ இப்படி ஆயி போச்சு அப்படின்ட்டு உடனே என்ன பண்றாரு பூசாரி, சரி நானே தோந்துட்டேன், உன் தெய்வம் என்ன பெருசா அப்படின்னு சொல்லிட்டு தோமாயை பார்த்து ரொம்ப ஏளனமா சொல்லி நீயும் பண்ணிப்பாரு அப்படிங்காரு. உடனே அந்த தண்ணியை கோருன உடனே வாளியை எடுத்து தண்ணியை கோரும் போது அந்த தண்ணி
அப்படியே குழி மாதிரி விழுந்துச்சான். எவ்வளவு தண்ணி எடுத்தாலும் அந்த குழி அப்படியே இருந்துச்சான். அந்த தண்ணியை தூக்கி மேல ஊத்தும் போது இயேசுவின் நாமத்தினாலே தண்ணீரே நீ தரித்து நில் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தண்ணி அப்படியே தரிச்சே நின்றுச்சாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்ல பிள்ளைகளா, எவ்வளவு நேரம் தெரியுமா? 24 hours அப்படியே தரிச்சு நின்றுச்சான். அந்த ஊர்ல திரிசூர்ல இருக்கிற ஊர் ஜனங்கள் எல்லாருமே அந்த தண்ணிய பார்த்து அப்படியே டச் பண்ணிட்டு போவாங்களாம். அவ்வளவு ஆச்சரியம், என்னடா இப்படி எப்படிப்பா இப்படி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தாங்களாம். அதுக்கப்புறம் அநேகர் அதே இடத்துல ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாராம். இது ஒரு பெரிய ஹிஸ்டரியில எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தோமா அவர் ஏசப்பாக்காக ஊழியம் செய்ய புறப்பட்ட நாள்ல இருந்து கடைசி காலம் அவர் மறைக்கிறது வரைக்கும் 32 லட்சம் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாராம். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அற்புதம், எவ்வளவு ஒரு அதிசயம். அதே திரிசூர் பகுதியில ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த ராஜா கையில ஒப்பு கொடுத்திருந்தாரு. இந்த அற்புதம் எல்லாம் நடந்த உடனே ஒரு காளி கோயிலோட பூசாரிக்கு இவரு மேல கோபம். இப்போ ஏதாவது ஒரு பழி சொல்லி இவரை ஜெயிலுக்குள்ள தள்ளிடணும் அப்படின்ட்டு அவரு ஒரு பிளான் போடுறாரு. அவர் மகன் உடம்பு சரியில்லாம இறந்து போனாரு. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே சொல்லிட்டாரு, தோமா என் பையனை கொண்டுட்டான், தோமா என் பையனை கொண்டுட்டான். ஏன்னா அந்த பூசாரிக்கு கொஞ்சம் அறிவு கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல அவர் மரித்தோர உயிரோடு எழுப்பியிருக்காரு. அப்போ ஒருவேளை நம்ம பையனை உயிரோடு எழுப்பிட்டாருன்னா இதை அவர் யோசிக்கவே இல்லை. அப்போ சுத்தி இருக்கிற சிறைச்சாலையில இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் தோமாவை பிடிக்க போறாங்க. உடனே தோமா சொல்றாங்க, மறிச்சு தானே போயிட்டான், ஒரு நிமிஷம் இருங்க, அவனை அடக்கம் பண்ண இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்களாம். உடனே அந்த அடக்கம் பண்ண இடத்த பார்த்துட்டு சொல்றாராம், மகனே இயேசுவின் நாமத்தினால எலும்பு அப்படின்னு சொன்னோன்னு அவர் எழும்பி வந்தாராம். எழும்பி வந்த நபர் சொன்னாராம், தோமா என்ன கொல்லல, என் சரீர பலகீனத்தினாலதான் நான் இறந்து போனேன் அப்படின்னு சொல்லி மரித்தவன் எழும்பி சாட்சி சொன்னானாம். பாத்தீங்களா பிள்ளைங்களா, எவ்வளவு ஒரு அற்புதம், எவ்வளவு ஒரு அதிசயம். ஒரு கோர்ட்ல எவிடன்ஸ் இல்ல, நம்ம இந்த பையனா சாட்சி இல்ல, மரிச்சவனே எழுப்பி சாட்சி சொல்லிட்டான், என்னைய யாருமே கொல்லல, நான் உடம்பு சரியில்லாம தான் கொன்னேன், இறந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மலை அப்படின்ற இடத்துக்கு போய் ஏசப்பாக்கா கிட்ட போய் அவங்க எப்பவுமே ஜெபிக்கிறது வழக்கம். ஒரு கல்லுனால செய்யப்பட்ட ஒரு சிலுவையை என்னால அதுக்கு முன்னால இருந்துட்டு அந்த சிலுவையை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஜெபிக்கிறது வழக்கம். யாரு? நம்ம தோமா அவர்கள். அப்போ அங்க இருக்கிற பூசாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பின்புறமா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்புறமா அந்த என்ன பண்றாங்க, ஈட்டியை கொண்டு குத்தி நம்ம தோமா அவர்கள் அந்த டைம்ல ரத்த சாட்சியா மரித்து போறாங்க. அவங்க அந்த கல்லுனால செய்யப்பட்ட சிலுவையை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நாவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, மரிச்சு போறாங்க. பாத்தீங்களா பிள்ளைங்களா, எவ்வளவு ஒரு அற்புதம், எவ்வளவு ஒரு அதிசயம். 32 லட்சம் ஜனங்கள் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஜனங்கள் பாத்தீங்களா. ஏசப்பா அவங்கள கொண்டு செஞ்ச அற்புதங்களையும் நீங்களும் பாத்தீங்களா இல்லையா பிள்ளைங்களா? அதனால நீங்களும் நானும் நல்ல ஏசப்பா கிட்ட ஜெபிச்சு, ஏசப்பா என்ன இந்த உலகத்துல நீங்க வச்சதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு ஏசப்பா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறவரா நான் மாறணும் ஏசப்பா, அப்படிப்பட்ட பிள்ளையா நீங்க என்ன மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். நம்மளும் ஒரு தோமாவை போல, ஒரு பிலிப்புவை போல, ஒரு அந்திரேயாவை போல நம்மளும் மாறணும். என்ன பிள்ளைங்களா, நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க, கைகளை கூப்புங்க எல்லாரும், சரியா? சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த சண்டே கிளாஸ்ல தகப்பனே அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே கோதுமை மணியாக ஆண்டவரே இந்த பூமியில விதைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே சோதரம் தோமா அவர்களை பரிச்சிய ஆண்டவரே இந்த விவரங்களை நாங்க வாசிக்க, நாங்க கற்றுக்கொள்ள ஆண்டவரே அதை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை நாங்களும் எழுமணும் ஏசப்பா, உங்களுக்காக இந்த வாழுகிற இந்த ஒரு வாழ்க்கையில ஏசப்பா உங்களுக்காக ஏதாவது ஒண்ணு நாங்க செய்யணும், ஏதாவது ஒண்ணு நாங்க பண்ணணும் ஏசப்பா. திரளான ஆத்துமாக்களை நாங்க ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் அந்த சின்ன மலையில யாரு, அந்த சின்ன மலைக்கு நீங்க யாராவது பக்கத்துல இருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்னு அதுக்கு பேரு. யாராவது அதுக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன. ஓகே பிள்ளைங்களா, அடுத்த வாரம் சண்டே கிளாஸ்ல உங்க எல்லாரும் இருந்து மீட் பண்ணுகிறோம். பாய். என்ன குட்டீஸ்,
எல்லாம் வசன பகுதிக்கு ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் வசனம் கேட்போமா? இது வரைக்கும் வசனம்லாம் நாங்க சொல்லி கொடுத்தோம்ல அக்கா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நல்லா ஜெபிக்கணும். அந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும்? வாழணும், பிரயாசப்படணும். ஏசப்பா கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாங்க. சரியா? இன்னைக்கு அக்கா ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லி தாரேன். இன்னைக்கு சாரதாக்கா என்ன எதை பத்தி சொன்னாங்க சீசர்? தோமாவை பத்தி. கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, தோமா எவ்வளவு ஆண்டவருக்காக எவ்வளவு சுவிசேஷம், ஒவ்வொரு சீசர்களுமே ஆண்டவருக்காக அநேக பாடுகளை பட்டாங்க. சரியா? இப்போ இன்னைக்கு அக்கா உங்களுக்கு சொல்ற வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். அதுல பின்பகுதி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல நமக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனா ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. நம்ம திடன் கொண்டு நமக்கான அந்த அதாவது பாதைகள் நம்ம என்ன பண்ணணும்? கடக்கணும். ஐயோ உலகத்துல பாடே நமக்கு வரக்கூடாது அப்படி நம்ம நினைக்க கூடாது. பாடு இருக்கும், வேதனை இருக்கும், ஆனா எல்லாவற்றிலும் ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க. அப்படித்தானே? நம்ம கரத்தை பிடிச்சு நடத்துவாங்க. இன்னும் ஒரு அக்கா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் பின்பகுதி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஓகே குட்டீஸ்.